நாங்க 2 பேரு எங்களுக்கு வேலை இல்ல, சட்ட பையில பணம் கிடையாது, எங்களை தொட முடியாது. பேசி முடிச்சுட்டு சமரசமா போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா பிள்ளை ஏப்பா இந்த சமரசம், தக்காளி ரசம், செட்டிநாடு ரசம் எல்லா ரசத்தையும் பார்த்தாச்சு. வேணும்டா, சண்டை சத்தமா வேணும்டா. கட்டிங்க போட்டு தொண்டை கரகரன்னு இருந்துச்சு. இப்ப பாம்புக்கு வந்துட்டேன், தலைக்கு ஏறிச்சு சரக்கு. இனிமே குற மாதிரி இல்ல. என்ன பண்ணும்டா? வாழைக்காய வச்சு 6 பேரை வெட்டினது, பலாப்பழத்தை வச்சு 10 பேரை அடிச்சது, தண்டவாளத்துல தண்ணி பழத்தை வச்சு அடிச்சது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா? பழைய நேண்டிய நீ பாக்கணுமா? நீ ஒதுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ ஒதுங்க போ, நீ ஒதுங்க போ. எப்படி செவக்குது பாரு, கண்ணு செவக்குது பாரு, என் கண்ணை பாரு, நல்லா உத்து பாரு, என் கண்ணு எவ்வளவு செவந்திருக்கு பாரு. அவ்வளவு வயலன்ஸா இருக்கேன் நானு. அப்படியே மூளையில இருக்கிற ரத்தம் கண்ணு வெளி இறங்கி. சமரசமா வக்காளி, நீ வாடா அடிச்சு பாப்போம். எத்தனை பேரு? 40 வரா, 50 வர கூட்டுவா. லொகேஷன் லைவ் லொகேஷனா? அப்படி லைன்ல இரு. முடிச்சு விட்ட அவன் வருவான்டா. 50 பேரு 50 அண்ணா, 50 பேர் வந்தாண்ணா. 5 minutes later. வந்துட்டான்டா. டேய் 10 பைக்கு இருக்குடா. 10 பைக்கு ஏதோ இப்ப மாநாடா இருக்கும். ஏதோ வச்சு சண்டை போட போறோம். ஏப்பா ஃபைட்னு தெரிஞ்சா வேட்டியை கட்டிக்கு வந்திருக்கணும். ஒரு ஃபைட் இப்ப வரப்போகுது, பேண்ட் போட்டு வந்து எப்படி சமாளிப்ப? வேட்டிக்கு இருந்தா ஒரு ரவிடி மாதிரி இருக்கும். என்ன டிக்கில விளையாண்டு தள்ளில ஃபைட். அது டேய் உள்ள வச்சு தெரியும் போலயா? எல்லா வித்தையும் தெரியும். வாழைக்காய் வச்சிருக்கியா சட்டி பையில? இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். 15 minutes later. சட்டி பையில வச்சிருந்த வாழைப்பழம் பழுத்து போச்சு. இல்லன்னா வெட்டி வீசி செஞ்சிருப்பேன்.